ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குது. நமக்கு குரூப் 2A மெயின்ஸ் சொல்லப்போனால் நமக்கு குரூப் 2A மெயின்ஸும் தமிழ் தகுதி தேர்வு இருக்குது பார்த்தீங்களா. அது நமக்கு என்னைக்கு இருக்குது அப்படின்னா 8/2/25 அன்னைக்கு இருக்குது, மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் பேண்டு அப்படின்றத பாருங்கள். எனி எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் ப்ரோக்ராமல் டிவைஸ் ஆர் ஸ்டோரேஜ் மீடியா, எனி எக்யூப்மெண்ட் ஆர் ரிலேட்டட் அக்சசரிஸ் எய்தர் இன் ஒர்க்கிங் ஆர் ஸ்விட்ச் ஆஃப் மோட் கேப்பபிள் ஆஃப் பீங் யூஸ்ட் அஸ் இன் கம்யூனிகேஷன் டிவைஸ். ஸோ நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியே வச்சுருந்தாலும் அது கம்யூனிகேஷன் டிவைஸாக மட்டும்தான் கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் நான் எலக்ட்ரானிக் டிவைஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக் டிவைஸில் என்னென்ன கொண்டு போகக்கூடாது அப்படின்னா மொபைல் ஃபோன், பேஜர், பென்ட்ரைவ், ஸ்மார்ட் வாட்சஸ். ஸோ வாட்ச்மே நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்போ நீங்கள் நார்மல் வாட்ச் கொண்டு போங்க. இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் கொண்டு போகாதீங்க, லோடு கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் வாட்சஸ் அண்ட் ரிங்ஸ் வித் இன் பில்ட் மெமரி நோட்ஸ். ஸோ வாட்சஸில் சாதா இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் அந்த கொஞ்சம் டிசைன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட அவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கேமரா, ப்ளூடூத் டிவைஸ், கம்யூனிகேஷன் சிப்ஸ். ஸோ இதெல்லாம் எலக்ட்ரானிக் டிவைஸ், இதெல்லாம் லோடு கிடையாது. நெக்ஸ்ட் நான் எலக்ட்ரானிக் டிவைஸ்னு பார்த்தீங்கன்னா டிசைன் டேட்டா பாக்ஸு, மேத்தமெட்டிக்கல் அண்ட் ட்ராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, லாக் டேபிள்ஸு, நெக்ஸ்ட்டு மேப்ஸு, சைட் ரூல்ஸு, நோட் புக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஷீட்ஸு இல்லாட்டி கைட்ஸு, அப்புறம் ரஃப் ஷீட்ஸு, ஹேண்ட் பேக்ஸ், இந்த மாதிரி. அதாவது வெறும் பெண்ணை மட்டும் எடுத்துகிட்டு போகணும், எதையும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றதை இப்படி இன்டெரக்டாக சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்புறம் கம்பைன்ஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2A கொடுத்துருக்காங்க. ஹால் டிக்கெட் வாட் டு டூ இஃப் ஃபோட்டோகிராஃபி இஸ் நாட் கிளியர். ஸோ இப்போ ஹால் டிக்கெட் நீங்கள் எடுத்துட்டீங்க, ஏன்னா இப்போ நமக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண லிங்க் வந்துச்சு. ஸோ நீங்கள் லிங்க் டவுன் பண்ணிட்டீங்க, பட் அதில் உங்கள் ஃபோட்டோ கிளியராக இல்லாட்டி என்ன பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேண்டிடேட் ஷுட் ஃபர்னிஷ் அ செப்பரேட் ஃபோட்டோகிராஃபி அஃபஸ்டட் ஆன் அன் பிளைன் பேப்பர் அலாங் வித் ஹிஸ் நேம், address, registration number and signature along with a copy of an memorandum of administration, hall ticket and copy of Aadhaar card. ஸோ பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட ஹால் டிக்கெட்டில் நம்ம ஃபோட்டோஸ் கிளியராக இல்லை அப்படின்னா செப்பரேட்டாக ஒரு ஷீட்டில் உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் எழுது பண்ணிவிட்டு, ஸோ அந்த இதில் உங்களோட நேம், அட்ரஸ்ஸு, ரெஜிஸ்டர் நம்பரு, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த அதாவது ஹால் டிக்கெட்டில் இருக்கிற ரெஜிஸ்டர் நம்பர். ஸோ அதுக்கு அத்தாச்சின்னு சொல்லுவாங்க தெரியுமா, ப்ரூஃபு. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு இல்லாட்டி பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு இல்லாட்டி பேன் கார்டு, அதாவது பெர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி. ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் அந்த சீஃப் இன்வெஸ்டிகேட்டர் கொடுத்துட்டு இந்த மாதிரி சொல்லணும், சொல்லி சைன் வாங்கிக்கணும் முன்னாடி. ஸோ இதுதான் ஆனால் என்னோட ஃபோட்டோ கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, ஸோ ஃபோட்டோ தெரியல அதுதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரூஃப் கொடுத்து சைன் வாங்கிட்டு நீங்கள் எக்ஸாம் ஹால் அதை இது பண்ணணும். பாருங்கள், த ஐடி ப்ரூஃப் இன் ஒரிஜினல் ஷுட் ஆல்சோ பி ஷோன் டு ஒன் ரூம் இன்க்ளிஜேட்டர். ஸோ ஃபஸ்ட்டு இது ஷீஃப், அதாவது இப்போ நீங்கள் ஒரு சென்டருக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே ஒருத்தவங்க இருப்பாங்க, அதுங்கள்ட்ட பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ரூமில் இருக்கவங்கள்ட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். உங்கள் ரூமில் இருக்க ஸ்டாஃப்ஸ் கிட்டே இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ என்னோட ஃபோட்டோஸ் இந்த மாதிரி இருக்குது, ஸோ அந்த மாதிரி நான் சைன் பண்ணி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோம். பாருங்கள், இதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னா நமக்கு சொல்கிறாங்க. பாருங்கள், இதில் போய் நம்ம நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்க சொல்கிறாங்க. செகண்ட் இது என்ன அப்படின்னா பாருங்கள், கரெக்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஆன்சர் கவுண்ட் ஷேடிங் இன் OMR ஆன்சர் ஷீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, 36A 36 ஏல ஆர் ஷேட் ஆர் ஷோன் இன் ரெஸ்பான்ஸ் போர்ஷன், தென் 36 ஷால் பி ரிட்டன் இன் அ பாக்ஸ் ப்ரொவைட் இன் செக்ஷன் 3A and corresponding bubbles 0, 3, 6 should be shared in செலெக்ஷன் 3B ஆஃப் OMR ஆன்சர் ஷீட் அஸ் இல்ஸ்ட்ரக்டட் பிலோ. பாருங்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ பாருங்கள், 36ன்றதை 0, 3, 6 அப்படின்றத நீங்கள் கரெக்டாக பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வஸ்ட் டு ஷேர் த ஆன்சர் கவுண்ட் ப்ராப்பர்லி டு அவாய்ட் டிடக்ஷன் ஆஃப் மார்க்ஸ். ஆக்சுவலாக நம்ம தப்பாக ஷேட் பண்ணிட்டோம் அப்போ நமக்கு மார்க்ஸ் நமக்கு டெடியூஸ் ஆகும், அதாவது குறைச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் மார்க் குறைப்படக்கூடாதுன்னா நீங்கள் கரெக்டாக கவுண்டிங் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் அது நான் நெக்ஸ்ட் பார்த்துக்க சொல்லிட்டாங்க 4. நெக்ஸ்ட்டு பாருங்க, நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா எப்படி டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நமக்கு தெரியும், நமக்கு 8/2/2025. ஸோ எப்படி இருக்கும்னு சொல்லி பாருங்கள். பாருங்கள், அலாம் பில் டு அலர்ட் த கேண்டிடேட்ஸ் எப்படி கொடுத்துருவாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா OMR ஷீட் எப்போ கொடுப்பாங்கன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் பெல் 2 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கொஷின் புக்லெட் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி. ஸோ எக்ஸாமுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருவாங்க, ஆனால் நம்ம எழுதக்கூடாது. ஸோ கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, எல்லா கொஷின்ஸும் பிரிண்ட்டாக இருக்கா, ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளை பார்க்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு என்ன அப்படின்னா எக்ஸாமினேஷன் கரெக்டாக அந்த கரெக்டாக இதில் நடந்துடணும், கரெக்டாக இதில் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அப்போ நமக்கு லாங் பெல் அடிக்குமா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் கூட ஒவ்வொரு மணி நேரத்துக்கு கூட 2 பெல் அடிக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கன்க்ளூஷன் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அப்போ என்ன பாருங்க, ஸோ கன்க்ளூஷன் ஆஃப் எக்ஸாம் அதுவும் கரெக்டாக அந்த டயத்தில் நம்ம முடிச்சிடணும் அப்படின்றாங்க. அப்போயும் நமக்கு லாங் பெல் அடிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு என்ன அப்படின்னா வந்து அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஒன்லி ஆஃப்டர் ஆக்சுவலாக நமக்கு 15 நிமிஷம் தனியாக கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அதை கவுண்ட் பண்ணி கரெக்டாக எழுதுறதுக்கு. இப்போ ஏ எவ்வளோ இருக்குது, பி எவ்வளோ இருக்குது, சி எவ்வளோ இருக்குது, டி எவ்வளோ இருக்குது, இ வந்து நீங்கள் ஷேட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கும் சேர்த்து அதுக்கப்புறம் அந்த காலமில் வந்து எவ்வளோ 200க்கு எவ்வளோ ஏ பண்ணியிருக்கீங்க, பி பண்ணியிருக்கீங்க, சி பண்ணியிருக்கீங்க, டி எல்லாமே கூட்டினா 200 வருதா அப்படின்றதுக்கு பார்க்குறதுக்கு நமக்கு அந்த காலமில் கொடுப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறாங்க, கிரிமினல் ஆக்ஷன் இன்வெலிஜிட் ஆஃப் ஆன்சர் ஷீட் அண்ட் டிபார்ட்மெண்ட். ஆக்சுவலாக வந்து சில விஷயங்கள் நம்ம பண்ணோம் அப்படின்னா அடுத்து நம்ம எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்ற மாதிரி சில ரீசன்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் இது யாருமே பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா வந்து நமக்கு தெரியும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் மறந்துட்டு கூட உங்கள் செல்லோ இல்லை வாட்ச் அந்த மாதிரி தான் எலக்ட்ரானிக் டிவைஸ் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. அதுதான் வந்து மெயின் நமக்கு. ஸோ பாருங்கள், கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வஸ்ட் டு ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லி டு அவாய்ட் இன்வெலிஜிட்டிங் ஆஃப் ஆன்சர் ஷீட். ஸோ வந்து அடுத்து வந்து நம்ம எழுத முடியாமல் அளவுக்கு பண்ணிடாதமா இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. ஸோ பாருங்க நமக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்க. ஸோ பாருங்க நமக்கு இன்வாலிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் 3 இயர்ஸ் வந்து நம்ம எழுத முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட பேசக்கூடாது, அடுத்தவங்களை பற்றி எழுதக்கூடாதுன்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் ஷீட் தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாதுன்றது. அப்புறம் இந்த இதாக சொல்கிறாங்களே புக்ஸு காப்பீஸ் அதெல்லாம் எதுவுமே செஷன் இதெல்லாம் நம்ம யாருமே பண்ண மாட்டோம். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இது தேவை கிடையாது. மேக்ஸிமம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செல்லு அதை மட்டும் கொண்டு போகாதீங்க. கொண்டு போனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து உங்கள் இன்விஜிலேட்டர் கொடுத்துருங்க முடிஞ்ச அளவு. இல்லை அப்படின்னா ஏதாவது சேஃபான பிளேஸில் அவங்க கொடுப்பாங்க, அங்கே வச்சுருங்க. அது மாதிரி நீங்கள் ஃபுல் டே எழுதணுன்ற ஃபுல் டே நீங்கள் போகிறனால மேக்ஸிமம் வந்து மதியம் லஞ்ச் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ப்ரிப்பராக போங்க பையன். அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் ஃபுல் டேன்றனால எல்லா இடத்துலையுமே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்காது. ஃபஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து அது இருந்தாலுமே இப்போது மேபி அது பெரிய சென்டராக இருக்கலாம். இப்போ வந்து எல்லா ஊர்லேயுமே சென்டர் இருக்குது. பட் இருந்தாலுமே நீங்கள் போகிறது வந்து கொஞ்சம் அவுட்டராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது வெளியில் அப்போது அலோவ் பண்ண மாட்டாங்க. செகண்ட் திங். ஸோ அதனால் அந்த கேம்பஸில் என்ன இருக்கோ அதுதான் உங்களால். ஸோ அதனால் முடிஞ்சளவு கொஞ்சம் ப்ரிப்பராக போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே.